பிரதீப் சாயங்காலமா மீட் பண்ணலாம். சரி நீங்க எப்படி வருவீங்க? அது பரவாயில்ல, நீங்க போங்க. நான் வந்துடுறேன். சரி நான் போறேன், நீங்க வாங்க. ஓகே அண்ணா, இவன் என்ன பண்றது? நீ போய் ஒரு ஆட்டோ பிடி, நான் வரேன். நீங்க போங்க. யோ, உனக்கெல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதயா? நீ ஏன் வாழை பிடிச்சிட்டு சுத்துற? ச்சே, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். பிரதீப் வா டீ சாப்பிடலாம். ஐயோ இல்ல சார், நீங்க போங்க, வேலை இருக்கு. உள்ள செம காட்டுனீங்க சார். அதை விடு, கொஞ்சம் குழம்பு தேய்ச்சா போதும், சரியாயிடும். தெரியும். சரி நான் கிளம்புறேன். யோ, நீ வேற யாராவது வக்கீல போய் பாரியா? என்னால இந்த கேஸை எடுக்க முடியாது, புரியுதா? வேற வக்கீல்லாம் போய் பார்த்தேன், நடக்காது சார். ஏன் நடக்காது? அது என்னன்னு அவங்கிட்டே நீங்க கேளுங்க. எங்க அவன்? ஓ, அங்க இருக்கான். யோ, இப்படிலாம் பிடிவாதம் பிடிச்சா வேலைக்கு ஆகாது. நீ சொல்ற காரணத்துக்கெல்லாம் டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இல்லாத விஷயத்தை எப்படி சொல்றது? பொய் சொல்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது. மரியாதையை அவனை கூட்டிட்டு போயிடு. இனிமே கண்ணு முன்னாடியே வராத, அப்படியே போயிடு. நீ கொஞ்சம் பேசாம இரு, அவர் சொல்லுவாரு. வக்கீல் 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 சொல்லுங்க. கேஸை நான் எடுத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு, டிவோர்ஸ்க்கான காரணத்தை நான் தான் சொல்லுவேன். இந்த காலத்துல எல்லாம் ஸ்ட்ராங்கான கிரவுண்ட்ஸ் இல்லாம கேஸ் நிக்காது. அது ஓகேன்னா சொல்லு. ஓகே தான், அது எல்லாம் ஓகே தான். உனக்கு ஓகேன்னா நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வந்து வக்காலத்தில் கையெழுத்து போடு. ஆனா ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். கேட்குற பணத்தை கொடுத்துடணும். ஓகேவா? இதுக்கு பே பண்ணிடு. அட்வொகேட் பிரதீபன் மண்ணோடி. இந்த ஊர்ல இப்படி ஒரு வக்கீல் இருக்காரா? இன்ட்ரெஸ்டிங். டோன்ட் வரி, இதுல சொல்லக்கூடிய எந்த அலிகேஷன்ஸும் நிக்காது. இது அத்தனையும் நான் ஒண்ணும் இல்லாம பண்ணிடுறேன். என்ன போதுமா? எதுக்காக இப்போ டைவர்ஸ் கேட்கிறாருன்னு தான் புரிய மாட்டேங்குது சார். எங்களுக்கு மட்டும் இல்லை, இவளுக்கே புரிய மாட்டேங்குது. ஏன் தெரியல. ஒரு சிலவனுங்க அப்படித்தான்ப்பா. தைரியமா இரு. உன்னோட ஹஸ்பண்டை உனக்கே திருப்பி தந்துடுவேன் இந்த ஆர்பி. உன்னோட பாசத்துக்கு மேலே இங்கே ஒன்றும் இல்லை சட்டம். அதில் சொல்கிற எல்லாமே பொய் தான் சார். அது எனக்கு தெரியுமா. இந்த வக்கீலுங்க அவங்க கற்பனைக்கு ஏற்ற மாதிரி எழுதுவாங்க. அவனை ஒரு வழி பண்ணுவோம். ஒரு 3 டிகாஷன் எடுத்துட்டு வா. நீங்கள் இருங்க. அவங்க உங்களை என்ன சொல்லி திட்டினாங்க? என்ன ஒன்றும் சொல்லவே இல்லையே. கூப்பிட்டு என்ன சொல்லணும்? கன்ஃபெஷன் ஆகக்கூடாது என்ன? அங்கே வர, அங்கே போய் அந்த கவுண்டரை கொஞ்சம் படிச்சு. சரி. படிச்சிட்டியா? படிச்சிட்டேங்க. அப்போ சொல்லு. உங்களை அவர் என்ன சொல்லி கூப்பிட்டாரு? நாயன்னு கூப்பிட்டேன். வெரி குட். இந்த கேஸில் எதிர்கட்சியான காந்தி சிவதாஸ் எழுதுகிற பதில் 1, நீங்கள் அனுப்பியிருக்கிற வக்கீல் நோட்டீஸில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் பொய்ங்கிறதுனால அதை கண்டிப்பாக மறுக்கிறோம். 2, இதில் எழுதியிருக்கிற அத்தனை விஷயங்களும் உண்மைக்கு புறம்பானது தான். 3, கல்யாணத்துக்கு அப்புறம் இவ்வளோ நாளாகியும் என்னோட கட்சிக்காரரான காந்தி சிவதாஸோட விருப்பமோ எதிர்ப்போ இல்லாட்டாலும் ஹஸ்பண்டான சஜித்குமார் அம்மணி பிள்ளையும் மனைவி காந்தி சிவதாஸ்க்கும் இடையில இருக்கிற பிசிக்கல் ரிலேஷன் முழுமையானது இல்லைன்ற ஸ்டேட்மெண்ட் பொய்யானது.